பிரியமானவர்களே, உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் ஸ்கூலில் அல்லது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் படித்து முடித்து வேலை தேடி கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு வேலையில் இருக்கலாம். சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை சந்தித்து சில சமயம் மனக்குழப்பத்தோடு இருக்கலாம். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்லக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த வாலிப வயதில் சந்திக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அன்பு. அன்புக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அது வித்தியாசமாக மொழிபெயர்த்து அது வித்தியாசமாக சொல்லி அதில் மகிழ்கிற ஒரு வயசு வாலிப வயசு. ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த நாட்கள் இப்போ எங்கள் காலத்தில் அது வித்தியாசம். அப்போ படிக்கும்போதும் அப்புறம் பழகும்போதும் அந்த ஆண்கள் பெண்கள் அந்த பழக்கம் வித்தியாசம். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து வேலை செய்வது, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவது, வேலை செய்யனால ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்ய வேண்டிய நிலைமை. அதனால் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க, டீமாக பேசுகிறாங்க. இப்போ உள்ள காலம் அந்த மாதிரி உள்ளது. அப்போ அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் பழகும்போது சிலருடைய உள்ளத்தில் சில தவறான விதைகள் விழுந்து விடுகிறாரு. ஒருத்தர் பழகும்போது, பேசும்போது, அன்பாக பேசும்போது அந்த அன்பை தவறாய் புரிந்து கொண்டு தவறான சிந்தனைக்கு இடம் கொடுத்து அதனால பாதிப்புக்குள்ளான ஃப்ரெண்ட்ஷிப், அதனால பாதிப்புக்குள்ளான அன்பு உறவுகள் நிறைய நானும் என்னுடைய ஊழிய பாதையில பார்த்துருக்கிறேன். பலர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய உள்ளத்தில் அந்த அன்பு இருக்கணும். அது ஒரு தெய்வீக அன்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு அருளின அன்பாக இருந்தால் அது களங்கமில்லாத ஒரு அன்பாக இருக்கும். மற்றவர்களை விளங்கி கொள்ளுகிற அன்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அன்பாக இருக்கும். அந்த அன்பில் ஒரு குற்றத்தை குறைய பார்க்க முடியாது. சில சமயம் அந்த அன்புன்ற போர்வையில் இச்சையான சிந்தை, இச்சையான எண்ணம், தவறான சிந்தை உள்ளத்தில் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறாரு. சாத்தான் அந்த விதையை சில வாலிப உள்ளங்களுக்குள்ளே போட்டு விடுகிறான். அதனால தான் ஒருத்தர் அன்பாக ஒரு பாசம் காண்பித்தால் அந்த பாசத்தையே தவறான அன்பாய் விளங்கி கொண்டு மனதிலே தவறான காரியத்தை வளர்த்து கொண்டு தவறான முடிவுக்குள்ளே போகிற வாலிபர்களும் உண்டு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி பிரச்சனை சந்தித்து உள்ளத்தில் காயப்பட்ட நிலைமையில் வேதனையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அன்பு என்பது நம்ம தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுக்காம அது தேவனுடைய அன்பாக நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். பாருங்களேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுங்களுக்கு கூட அன்பு இருக்கிறாரு. அன்பு எல்லாருக்குள்ள இருக்குது. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள் கூட ஒருத்தர் காயப்பட்ட அடிப்பட்ட ஓடி வந்து அன்பு காண்பிக்கிறான். அது உண்மைதான், எல்லாருக்குள்ள அன்பு இருக்கிறாரு. ஆனால் ஒரு தெய்வீக அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள்ளே வருகிற அன்பு. அந்த அன்பு பரிசுத்தமான அன்பு, களங்கமில்லாத ஒரு அன்பு, எல்லாரோடு உள்ள உறவுகளை காத்து கொள்ளக்கூடிய அன்பாக இருக்கும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளணும். இதை குறித்து தான் அன்புக்காகவே வேத புஸ்தகத்தில் ஒரு அதிகாரமே எழுதப்பட்டு இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் அன்பின் அதிகாரம்னு சொல்லப்படுகிறார். அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறாரு. பாருங்களேன், 7வது வசனத்தை ஒரு வசனம் வாசிக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பார்த்தீங்களா, அன்பு சகிக்கிற தன்மை உள்ளது. இந்த மாதிரி ஒரு அன்பு அது இயேசு தான் நம்முடைய உள்ளத்தில் கொடுக்க முடியும். அந்த தவறான சிந்தை, தவறான காரியம் உள்ளத்தில் வராது. அது உண்மையான ஒரு தெய்வீக ஒரு பரிசுத்தமான அன்பாக இருக்கும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, மற்றவங்களோட பழகும்போது, உங்கள்கிட்ட பழகிறவங்க ஒரு அன்பு காமிக்கும்போது உங்கள் அன்பு பரிசுத்தமாக இருக்கணும்.
நீங்களே தவறாய் புரிந்து கொண்டு நான் அப்படி நினச்சிட்டேன், இப்படி நினச்சிட்டேன், என்ன அப்படி நினச்சா என்ன தப்பு, அந்த மாதிரிலாம் பேசி ஒரு உறவுகளை பாதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் பார்வையில் சரியாக தெரியலாம், ஆனால் இன்னொருவர் அதனால பாதிக்கப்படுறாங்க. உங்கள்கிட்ட பழகிறவங்க வேறு மாதிரி ஒரு உண்மையான பாசத்தோடு பழகிறாங்க, நீங்கள் தவறான பார்வையில் அன்பை செலுத்துறீங்க, அது இன்னொருத்தரை பாதிக்கும். உங்களுக்குள்ள இந்த தவறான விதை வளர வளர உங்களையே பாதிக்கும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தவறான காரியங்கள் உள்ளத்தில் வராமல் இருக்கணுமானா உங்களுடைய அன்பு பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்படி பரிசுத்தமுள்ள ஒரு அன்பு வேணுமானா பரிசுத்தமுள்ள தெய்வத்திடத்திலிருந்து தான் அந்த அன்பு வர முடியும். அப்படி பரிசுத்தமான ஒரு தெய்வம் இயேசு. அவர் மேலே கை நீட்டி இந்த பாவம் உண்டு என்று ஒருத்தர் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. அவர் சிறு பிள்ளைகளை நேசித்தார், வாலிபர்களை நேசித்தார், அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரையும் அவர் நேசித்தார். வாலிப பெண் பிள்ளைகளை கூட அவர் நேசித்தார். இயேசு லாசர் வீட்டுக்கு போன போது மார்த்தாள், மரியாள் என்ற வாலிப பெண் பிள்ளைகள் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அப்பா அம்மா கிடையாது. தன் சீஷரோடு அந்த வீட்டுக்கு போனார். அவங்கெல்லாம் இவரோட பழகினாங்க. இவரும் ஒரு அழகான ஒரு திடகாத்திரமான வாலிபன். மகதலேனா மரியாள் என்ற ஒரு வாலிப பெண்ணனுடைய வாழ்க்கையில் பிசாசு துரைத்தாண்டர் விடுதலை கொடுத்தார். அவளும் ஊழியத்தில் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இயேசுக்கு சில உதவிகளை செய்தாங்க. இயேசு சிலுவையில் அறைப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் யாருடைய மனதில் ஒரு தவறான எண்ணம் உண்டாகவில்லை. இயேசுக்கும் அவங்களுக்கு உள்ள பழக்கம் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உடைய ஒரு அன்பு. இயேசு அவங்க பார்த்தபோது ஒரு தகப்பனுடைய அன்பை கண்டாங்க, உண்மையான பரிசுத்தமுள்ள அன்பை பாசத்தை கண்டாங்க. இயேசுவும் அவங்க மேலே ஒரு பிள்ளைகளை போல நேசித்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், பேசினார். அந்த பரிசுத்தம். அப்போது நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பழகுகிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்போது, ஆண்களும் பெண்களும் பழகும்போது நம்முடைய உள்ளம் அந்த பரிசுத்தமாக இருக்கணும். அந்த அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்கணும். சாத்தான் அதற்குள்ள ஒரு தவறான விதையை போட முயற்சி பண்ணுவான். பிசாசு தான் அந்த சிந்தனை கொண்டு வருவான். ஒரு தவறான எண்ணத்தை உள்ளத்தில் விதையில் போட்டு உங்களுக்குள்ளே தவறாக சிந்திக்க வைத்து அதுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேருவாங்க. ஆமாடா இந்த அப்படி தான் இப்படி தான் சொல்லி தூண்டி விடுவதற்கு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த பரிசுத்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பரிசுத்தமான அன்போடு பழகுங்க. மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்கும் போது அந்த ஒரு பாசம், ஒரு அன்பு, பரிசுத்தமாக இருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போ உங்களுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், குழப்பம் இருக்காது. உறவுகளில் பாதிப்பு வராது. அந்த உறவுகளில் ஒரு சரியான அன்பும் ஐக்கியம் இருக்கும். அது ஒரு சந்தோஷம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் இந்த மாதிரி சில சலனங்கள், சில தவறான விதைகள் உள்ளத்தில் விழுந்திருந்தால் இயேசுவே என்னை மன்னியும், இந்த சிந்தையை எடுத்து போடும், நான் மற்றவங்கள்ட்ட பழகும்போது ஒரு பரிசுத்த அன்போடு பழக எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வாலிப வயசில் வரக்கூடிய பெரிய சோதனை தான் அது. ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்தில் இந்த தவறான எண்ணம் சிந்தை மாறட்டும், ஒரு பரிசுத்த அன்பு எனக்கு வரட்டும்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? இயேசுவே அந்த அன்பை எனக்கு தாங்க. நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட அன்பாக பழகுனீங்களோ, ஒரு பரிசுத்த அன்பை வெளிப்படுத்தினீங்களோ, நானும் அப்படி என்னை சுற்றியில் இருக்கிறவங்கள்ட்ட பழகும்போது, பேசும்போது ஒரு பரிசுத்த அன்பை வெளிப்படுத்த தவறான சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளுக்கு கொடுத்த அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காக மை துதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. இவங்க வாழ்க்கையில் ஏதாவது சலனங்கள், ஏதாவது மனக்குழப்பங்கள், ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள், உறவுகளிலே உண்டான உரசல்களினால் உண்டான பாதிப்பு இருந்தால் அந்த காயங்களை கர்த்தர் மாற்றும். அவருடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக அன்பை தாரும்.
ஆண்டவர், ஒரு பரிசுத்த அன்பை இந்த பிள்ளைகளுக்கு நீ தாரும் அப்பா. நீர் எப்படி ஒரு பரிசுத்தமான அன்போடு கூட எல்லாரோடும் பழகினீரோ அந்த பரிசுத்த அன்பை ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த குழப்பங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். அந்த தவறான சிந்தனைகள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். அந்த தவறான விதைகளை உள்ளத்திலே போட்டு தவறான சிந்தை தோண்டுகிற போலாத பிசாசின் வல்லமைகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் ஒரு விடுதலை வரட்டும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற சலனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்த சிந்தையை தாரும். எல்லோரோடும் கூட பரிசுத்தமான அன்போடு கூட பழக, நேசிக்க, அந்த உறவை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நீ சோதனைக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வேலை செய்கிற பிள்ளைகளை வேலையில் ஆசீர்வதித்து உயர்த்தும். இன்னும் எனக்கு சரியான வேலையிலே என்னை கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய முயற்சியை வாய்க்க பண்ணும். எந்த ஆஃபீஸில், எந்த கம்பெனியில், எந்த இடத்துல வேலை வேண்டுமென்று அவர்கள் முயற்சிக்கிறார்களோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவீராக. வேலைக்காக வழிகளை திறப்பீராக. இனிமேலும் தாமதம் பண்ணாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து வேலைகளை அருளி ஆசீர்வதியும். திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தாரும். நல்ல வாழ்க்கை துணை, அன்பான ஒரு வாழ்க்கை துணை அமைத்து கொடுத்து ஆசீர்வாதமான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. வியாதி பலவீனப்பட்டு இந்த வாலிப வயசுல இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டேன்னு கலங்குகிற பிள்ளைகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் மாறட்டும். அற்புத சுகம் கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்தக துக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும். மகிழ்ந்திருக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.